அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கும் இது ஒரு முக்கியமான பதிவு. எல்லா மனிதரும் என்ன சொல்லலாம்னா விதியை மாற்றணும் தான் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. விதியை மாற்றலாம். விதியை மாற்றியது விதியை விதியின் பால் மாட்டியவர் ஒருத்தர். அவர் எந்த தெய்வத்திற்கு பூஜை பண்ணி கொண்டிருந்தாரோ அந்த தெய்வம் தான் அவரை காப்பாற்றி விட்டார். அவர் தான் என்ன சொல்லணும்னா அபிராமி பட்டர். அபிராமி பட்டர் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் தான் இந்த விதியை திதியால் மாற்றிய ஒரு ஸ்தலம். எல்லாரும் என்னுடைய வாழ்க்கையில் சேஞ்ச் ஆகணும், நான் கடைசி வரை கஷ்டப்பட்டுட்டே இருக்கனே, பிரச்சனையோட இருக்கனே அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் ஏதாவது ஒரு அமாவாசை தினத்தன்று இதுல முக்கியமானது தை அமாவாசை தான். அந்த தை அமாவாசையில தான் அபிராமி பட்டர் என்ன சொல்றான்னா அமாவாசை நாளை மறதியாக பௌர்ணமின்னு சொல்லிட்டார். அப்ப மன்னருக்கு கோபம் சிரச்சேதம் பண்ணிரு அப்படின்ட்டாங்க. ஏன்னா இதுக்கெல்லாம சிரச்சேதம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனம் உருகி அந்த அம்பாள்கிட்ட வேண்டும் போது அந்த அம்மா என்ன சொன்ன காதில் இருக்கிற குண்டலத்தை கலந்து வானத்தில் வீசி நிலவை உண்டு பண்ணி. அதனால் நான் சொன்னது பௌர்ணமின்னு சொன்னேன், நீங்க அமாவாசையை ஏன் பௌர்ணமின்னு மாத்தி சொன்னேன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி தப்பிக்க வைத்தது யார் என்று சொன்னால் அந்த அபிராமி தாயார். அப்ப எல்லா மனிதருமே என்ன சொல்றான்னா உங்க விதி என்னதான் பிரச்சனை இருக்கு, உங்க வீட்டுல என்ன வேணாலும் பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. எல்லார் வீட்லயும் பிரச்சனை இருக்கும். யாரு ஜோதிடம் கேட்டு வந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றாங்க தெரியுமா? வெளிப்பார்வைக்கு என்ன சொன்னான்னா வெள்ளை அடிச்ச வீடு தான் இருக்கு. வெளிப்பார்வைக்கு வெள்ளை அடிச்ச வீடு தான் இருக்கு. எல்லாமே சமூகத்தில் அந்தஸ்துள்ள நபர்களா இருக்காங்க. ஜாதகத்தை தூக்கி பார்க்கும்போது என்ன உங்க வீட்டுல எல்லாம் இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கான்னு, ஆமாம் சார், வெளியே எப்படி சார் சொல்றது, கௌரவம்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு. கௌரவம்னு ஒண்ணு இருக்குல்ல சார், அதனாலதான் சார் சொல்லலை அப்படின்னு. நேரத்துல ஒரு பையன் 9 மணிக்கு ரொம்ப வேண்டிய பையன் 11 மணிக்கு தான் போனான். கர்மாவை சொல்ல 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 அப்படியே ஒரு 30 வயசு பையன் அப்படியே கேட்டுட்டே உட்காந்துருக்கான். உன்னுடைய விதி இதுதான், இப்படி போய்க்கோ, இப்படி இருந்துக்கோ, சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னப்பறம் அது மாதிரி எந்திரிச்சு போறான். அப்ப நாம் எதையெல்லாம் பெரிதாக நினைத்து கொண்டிருக்கிறோமோ, பெரிய பெரிய வீடுகள்லாம் எவ்வளவு கலகலப்பாக இருக்கு என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ, அங்கேயும் என்ன சொன்னா விதியின் விளையாட்டு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்க அங்க பார்த்து அக்கறைக்கு அக்கறை வச்ச அங்க பாருங்க எப்படி இருக்காங்கன்னு அவங்க சொல்ல, இங்க பாருங்க எப்படி இருக்காங்க இவங்க சொல்றது, இதை மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டே இருக்கே தவிர யாருமே நாம் நன்றாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு விதியை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் விதியை திதியால் மாற்றிடலாம். அதனால தை மாசத்தன்னைக்கு நீங்க போனீங்கன்னா சாமியை பார்க்கறதுட்டு வர்றதுக்கெல்லாம் நீங்க ரொம்ப கஷ்டம். காரணம் அன்னைக்கு தான் ஒரு நிறைய பேர் அங்க கூடுவாங்கன்னு சாஸ்திரம் சொல்லி இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நான் போகல. நான் இது நாள் வரைக்கும் இத்தனை வருஷம் ஆகுது, 27 வருஷமா ஜோதிடத்துக்கு எனக்கு இது தெரியும். ஆனால் நான் போக வேண்டியது 3 இடம் தான். எங்க குலதெய்வம், பூச நட்சத்திரத்துக்கு ஜீவசமாதி, ஆமா பூச நட்சத்திரத்துக்கு ஜீவசமாதி போவேன். வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளி, மாதத்தின் கடைசி வெள்ளி குலதெய்வத்திற்கு போறது, நித்தமும் விநாயக பெருமானை வழிபாடு பண்றது, வாரத்தில் ஒரு நாள் நம்ம ஊர்ல இருக்கிற கழுகுமலை முருகனை கும்பிட்டு விடுவது, அவ்வளவுதான் நம்ம வேலை. அதுக்கு மேல எங்கெல்லாம் போறதெல்லாம் கிடையாது. எங்க போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எந்த ஒரு மனிதன் திருக்கடையூர் சென்று அமாவாசை என்று சென்று வழிபாடு பண்ணி விட்டு வந்தான் என்று சொன்னால் அவனுடைய கர்மா தலைகீழாக மாறும்.
எல்லாரும் நீங்க வந்து என்ன சொன்னா, பௌர்ணமி என்னைக்கு திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலம் வந்து எத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி பேர் வந்து வாயில போட்டு என்ன சொல்றான்னா, கடலை பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்து 4 மணி நேரம் நடக்கிறீங்களோ, அதை விட வந்து உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரே ஒரு சேத்திரம் என்று சொல்லக்கூடியது திருக்கடையூர் அபிராமி தாயாருடைய சன்னதி தான். அமாவாசை அன்னைக்கு போய் அமாவாசைக்கு முதல் நாள் தங்கிருங்க. அமாவாசை அன்னைக்கு சீரம் சிறப்புமா சாமி கும்பிட்டு அங்கே நடக்கிற அன்னதானத்தில் வந்து உட்கார்ந்து நிறைய வயிறார சாப்பிட்டு உங்க முன்னோர்களை நினைச்சு சாப்பிட்டு என்ன கர்மாவை வந்து நீங்கள் வந்து தலையெழுத்தை விதியை மாற்ற வேண்டும் என்று சொல்லி போகிறீர்களோ அங்கே போங்க. எப்பயுமே அபிராமி அந்தாதி பாட்டை வந்து சொன்னா நீங்க கேளுங்க. இது வந்து என்னுடைய அனுபவம். நீங்க கேட்க 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 அபிராமி அந்தாதியுடைய பாடலை கேட்க 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 வந்து என்ன சொல்றான்னா வந்து அந்த அபிராமி அந்தாதியுடைய பாடல்களில் வந்து 15வது பாடல்னு ஒண்ணு இருக்கு, 62வது பாடல் ஒண்ணு இருக்கு, 69வது பாடல் இருக்கு. இதை நீங்க வந்து அப்படி தட்டினீங்கனாலே வந்துடும். அபிராமி அந்தாதி 15வது பாடலும் 62வது பாடலும் 69வது பாடலும் வந்து இருக்குது. இதை எந்த ஒரு மனிதன் ரெகுலராக கேட்டானா கர்மா குறையும். வருடத்தில் ஒரு முறையாவது என்ன சொன்னா திருக்கடையூர் சென்று அபிராமி தாயாரை வந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அங்க மார்க்கண்டேயன் 16 வயதில் ஆயுள் முடிந்துவிடும் என்று சொல்லிவிட்டார்கள். 16 வயதில் ஆயுள் முடிகின்ற தருணத்தில் போய் வந்து முடிய போகிறது. நாளைக்கு ஒரு நாள் இருக்கிறது. யமன் பாச்சக்கயிறை வீசுகின்ற நேரத்தில் சிவனை போய் கட்டிப்பிடித்து விட்டான். சிவனை கட்டிப்பிடித்து விட்டு என்ன சொன்னான்னா வந்து அவன் என்னுடைய ஆயுள் முடிய போது நான் வாழ்க்கையில வந்து என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கண்ணீர் விட்டு கட்டிப்பிடித்த உடனே பாச்சக்கயிறு ஐயா வந்து என்ன சொன்னான்னா வந்து யமனார் வீசிட்டார். வீசினவொடனே வந்து ஐயா வந்து என்ன சொன்ன கோபத்துல என்ன கட்டி பிடிச்சிருக்கணுங்க வாங்கிட்டு ஒரு மிதி டெத்து. அந்த மாதிரி ஒரு ஸ்தலம். அதுக்கு பிறகு எழுப்பி விட்டு ஐயா பூலோகத்துல இல்லைன்னா இந்த இது இறப்பே இல்லைன்னா வாழவே முடியாதியா அப்படின்ன பிறகு அதுக்கு பிறகு மார்க்கண்டேயனை விட்டுரு. அவன் என்னை சரணடைந்து விட்டான், அவனை ஒன்றும் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு என்னும் மார்க்கண்டேயன் என்று என்னைக்கே அவர் 16 வயசு தான். அதுதான் ஒரு பெரிய கர்மா. என்னன்னா என்னும் மார்க்கண்டேயன்னா வந்து 16 வயசோட அவனுடைய 16 வயசுக்கு உண்டான தேஜஸ் என்ன இருக்குமோ அந்த 16 வயசுக்கு உண்டான தேஜஸ் தான். 17 பிறக்காது, 18 பிறக்காது, 19 பிறக்காது, 20 பிறக்காது. என்னும் மார்க்கண்டேயன் அதான். அந்த மாதிரியே வந்து அதுலயும் ஒரு விதி என்ன விளையாண்டுருச்சு அப்படின்னா வந்து 16 வயசுலயே ஒருத்தர் இருந்தானே எப்படி இருக்கும். அதனாலதான் என்னும் என்றும் மார்க்கண்டேயன் 16 வயது தான் இன்று வரை அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நம்பித்தான் ஆகணும். ஏன்னா 10 வருஷத்து நம்ம வாழ்க்கையிலேயே 3 தலைமுறை நம்ம பார்த்தவங்க தான். அப்ப நம்ம வந்து பார்த்தது மாதிரி தானே இருக்கும். அதே மாதிரி முன்னோர்கள் சொல்லிய வாக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து கண்டிப்பாக பொய்யாக யாரும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால விதியை மாற்றும் கோவில் இதை வருடம் ஒரு முறை ஏதாவது ஒரு அமாவாசைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மறுதடவை அந்த 12 மாதத்திற்குள் நீங்கள் போகும்போது போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். கண்டிப்பாக உங்க வீட்டில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். நாங்க சொல்றோம், நீங்க பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு பெரிய வெற்றி வந்து உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அதனால விதியை மாற்றக்கூடிய வந்து திதி உண்மையாகவே என்ன தெரியுமா, அமாவாசை தான். அதனாலதான் அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்ணுங்க, முன்னோர்களுக்கு முறையா திதி கொடுங்கன்னு சொல்லுவதற்கு காரணம் விதியை மாற்றக்கூடிய சக்தி அமாவாசைக்கு உண்டு. அமாவாசையுடைய ரகசியம் வந்து சூரியனும் சந்திரனும் ஒரு கட்டத்துக்குள் வந்து 2.5 நாள் வந்து என்ன பூட்டிய வீட்டுக்குள்ள உட்காந்துருவாங்க. அம்மா அப்பா அவங்களை யாரும் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அதனால் அமாவாசை அன்று எந்த ஒரு மனிதன் ஆலயம் சென்று, திருக்கடையூர் போறது நல்லது,
அமாவாசை அன்று ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னான், கொடிமரம் உள்ள கோவிலில் போய் வந்து வழிபாடு பண்ணிவிட்டு வந்தான் என்று சொன்னாள். கொடிமரம் உள்ள கோவிலில் சென்று வழிபாடு பண்ணிவிட்டு வந்தான் என்று சொன்னால் மறு அமாவாசைக்குள் ஒரு மாற்றத்தை சந்திப்பான். அமாவாசை எல்லாரும் குறை சொல்லிடுவாங்க. அது வந்து என்ன சொன்ன, இருட்டு நாள். இருட்டுல தானடா வந்து நம்மளே பிறந்தோம், இருட்டுல தானே நம்ம எல்லாரும் பிறந்தோம். அந்த இருட்டே இல்லாமல் இருந்திருந்தால் நாம் எப்படி பிறந்திருப்போம்? அவ இந்த உலகத்தில் இருக்கின்ற இத்தனை லட்சம் கோடி பேர் எல்லாம் வந்து இரவில் சங்கமித்த காரணத்தினால் தான் நீங்கள் எல்லாம் பிறந்தீர்கள். அதனாலதான் வந்து என்ன சொன்னா, எத்தனை ஜீவன்கள் வந்து உருவாக்கி இருக்குதுமா. அமாவாசையே விதியை திதியால் மாற்றக்கூடிய அற்புதமான திதி. இந்த அமாவாசை திதியை மதியுங்கள், முன்னோர்களை நினையுங்கள், திருக்கடையூர் சென்று வாருங்கள். அபிராமிப்பட்ட தாயோடைய பாடல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்பயுமே 15வது நம்பர் பாடலும் 62வது நம்பர் பாடலும் 69வது நம்பர் பாடலையும் அனுதினம் கேட்டீர்கள் என்று சொன்னால் விதி மாறும், கண்டிப்பாக மாறும் 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 என்று கூறி பரிசித்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம்னா வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.